ஸ்லாங்கூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் வெளிநாட்டினரால் நடத்தப்படும் 22 கேளிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்மேகா ஹிபோரான் சோதனை நடவடிக்கையில் 288 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிஐடி இயக்குநர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த அதிரடி சோதனையில் ஸ்லாங்கூரில் 16 கேளிக்கை மையங்கள் உள்ளிட்ட 22 கேளிக்கை மையங்கள் முறையான லைசன்ஸ் இன்றி இயங்குவதோடு முறையான பயண பத்திரங்கள், வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளது என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டோரில் 4 அந்த கேளிக்கை மையங்களின் பாதுகாவலர்கள் ஆவர். 21 பேர் முகப்பிட சேவையாளர்கள் ஆவர். 26 பேர் பணியாளர்கள் ஆவர். 170 பேர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் ஆவர். ஒருவர் மதுபான சேவையாளர் ஆவர் என்று டத்தோ குமார் விளக்கினார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம், ஸ்லாங்கூர் போலீஸ் பயிற்சியகம், கோலாலம்பூர் போலீஸ் துறை, ஊராட்சித் துறையினர் மற்றும் தீயணைப்பு இலாக்கா அதிகாரிகள் இந்த சோதனையில் களம் இறக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.